பொதுமக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேற்படி பேச்சுவார்த்தை அரசு தரப்பில் ஆலங்குளம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை சார்பில் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் சார்பாக நேதாஜி சுபாஷ் சேனை மற்றும் இதர அமைப்புகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையின் போது கீழ்கண்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. புல எண் 497/13 விஸ்தீர்ணம் 530 053 சதுர மீட்டர் சர்க்கார் புறம்போக்கு பஞ்சாயத்து கட்டிடம் என தாக்கலாகி உள்ள புலத்தில் 094 சதுர மீட்டர் பரப்பளவில் வீடு கட்டி அனுபவம் செய்து வரும் காலஞ்சென்ற நபரின் தாயார் பெயருக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பிரேரணை சமர்ப்பித்து பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற பாண்டியன் தாயார் ஐயனாள் மற்றும் மனைவி கணபதி ஆகிய இருவருக்கும் விதவை உதவித்தொகை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இக்கோரிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டதில் மேற்படி இருவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருவதால் அதனை நிறுத்தம் செய்து விதவை உதவித்தொகை வழங்க பரிந்துரை செய்யப்படும் நேர்வில் ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட பயனாளிகள் எண்ணிக்கை இவ்வட்டத்தில் அதிக அளவில் நிலுவையில் இருப்பதால் விதவை உதவித்தொகை வழங்க காலதாமதம் ஏற்கும் என எடுத்துக் கூறியது மேற்படி அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கேட்டது ஓஏபி மற்றும் விதவை உதவித்தொகை. அவங்க பாண்டி அவங்களோட அம்மாவுக்கு அந்த ஓல்டேஜ் பென்ஷன் முதியோர் பென்ஷனும் பாண்டி மனைவி அவர்களுக்கு விதவை உதவித்தொகையும் உடனடியாக வழங்குன்னு சொல்லியிருந்தோம். அவங்க 2 பேருமே ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த உரிமை தொகை அரசு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அது வாங்குறவங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை, அல்லது அதை நிப்பாட்டிட்டு வேணா இதை கொடுத்துருவான்னு கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதவை உதவித்தொகை ஃபண்டிங் இல்லாமல் 1 இயராகவே இன்னும் நிறைய பேருக்கு போகலையா. ஓல்டேஜ் பென்ஷன் அப்படி ஃபண்டிங் இல்லாமல் இருக்கு.